வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்னைக்கு நம்ம தீபாவளி தாண்டி கூட முறுமுறுன்னு இருக்கக்கூடிய சோமாஸ் தான் நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். சோமாஸ் உங்களுக்கு நமத்தே போகாது, நல்ல முறுமுறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவுமே ரொம்ப சுலபமாகவே பண்ணிடலாம். வாங்க இப்போ இந்த முறுமுறு சோமாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இந்த நம்ம ரவை சேர்த்து செய்யும்போது நல்ல முறுமுறுன்னு இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணியாக போயிட்டால் கூட அந்த ரவை இழுத்துட்டு நல்லா முறுமுறுப்பு கொடுக்கும். அதுக்காக தான். அது கூடவே இந்த மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்து கூட நீங்கள் பிசையலாம். இன்னுமே நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் அந்த மாவு ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி கையால் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கலந்துக்கோங்க. எண்ணெய் மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி இப்போ கலந்து விட்டுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டிமான மாவாக பிசைஞ்சிக்கணும். அதே சமயத்தில் சாஃப்டான மாவாகவும் இருக்கணும். தண்ணியோடு சேர்த்துடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு பார்த்துட்டு தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சிட்டு மாவு பாருங்க கெட்டிமாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா கெட்டிமான மாவை பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த மாவு மேலே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த மாவு ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுட்டு ஒரு மூடு போட்டு மூடிட்டு அப்படியே வச்சுடுங்க. நம்ம உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணுற வரைக்கும் மாவு நல்லா ஊறி வந்ததுன்னா இன்னுமே மாவு நல்லா சாஃப்டாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பூரணம் பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் வச்சுருக்கேன். அதில் அதே கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் மறுபடியும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறக்கூடாது. அதே சமயத்தில் நல்லா வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கணும். இப்போ வறுத்து விட்டுக்கலாம். இப்போ ரவை பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலை ஏற்கனவே நமக்கு வறுபட்டு தான் இருக்கும். அது கொஞ்சம் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் சோமாஸ். அதுக்காக தான். ஒரு சில சமயத்தில் பொட்டுக்கடலை கொஞ்சம் நமத்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு சோமாஸுமே நமத்து போயிடும் சீக்கிரமாக. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சூடு வர்ற அளவுக்கு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கை பிடிக்க முடியாத அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த அளவுக்கு கலர் மாறிடக்கூடாது. வறுத்துட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நெய்யில் ஒரு 15 முந்திரி இருக்கும். சின்ன சின்னதாக பெருசாக போடாமல் அந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு எல்லா சோமாஸ்லேயுமே நமக்கு முந்திரி நிறைய வாயில் அகப்படுற மாதிரி இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பாதாம் கூட அந்த மாதிரி பொடியை கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். உலர திராட்சை சேர்க்காதீங்க. ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திராட்சையில் உங்களுக்கு ஈரத்தன்மை இருந்ததுன்னா உங்களுக்கு சோமாஸ் அதனால் கூட நமத்து போயிடும், கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நெய்யை வடிச்சிட்டு முந்திரியை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த தேங்காவில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து விட்டிங்கன்னா தான் சோமாஸ் நமுக்காமல் இருக்கும். நீங்கள் இதுக்கு பதில் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு நமுத்து போகாமல் இருக்கும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குற மாதிரியே இருந்துச்சுன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இது நல்லா ஈரப்பதம் போக வறுத்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா கலர் மாறி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வறுபட்டு வரணும். அப்போ தான் தேங்காவில் ஈரத்தன்மை பொலன்னு உதிருது பாருங்கள். அந்த ஈரத்தன்மை எல்லாமே போயிட்டு இப்போ இது நல்லா அடிகனமான கடாய். அதனால் அந்த கடாயில் அப்படியே நல்லா நெடுக்கும் பரப்பி விட்டுடுங்க. பரப்பி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த கடாய் சூட்டுக்கே ஈரம் இருந்ததுன்னா கூட நமக்கு நல்லாவே போயிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போ வறுத்த ரவையை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டிருக்கேன். பொட்டுக்கடலையை ஆறின பிறகு மிக்சி கப்பில் மாற்றிருக்கேன். அது கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. நீங்கள் இதையே ஏலக்காய் பொடியை வச்சுருந்தீங்கன்னா ஏலக்காய் பொடியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அந்த ரவையோடவே சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப்
ரவை, 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துருந்தோம். அதனால் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ ரவை பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக சர்க்கரை சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். நமக்கு தேங்காவில் கொஞ்சம் சுவை இருக்கும், அதனால் தேங்காவை நம்ம கணக்கில் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ வறுத்து வச்சுருந்த முந்திரி, அது கூட நம்ம வறுத்து கடாயில் வச்சுருந்த மாதிரி இப்போ நல்லா ஆறிடுச்சு. அந்த தேங்காவையுமே இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து கலந்து வரணும். அது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்திருந்த பூரணம் நான் ரெடி பண்ண அந்த 2 கப் மாவுக்கு கரெக்டான அளவில் இருந்தது. நான் அந்த சோமாஸ் முறுக்குச்சில் தான் பண்ணியிருந்தேன், அதுக்கு கரெக்டான அளவில் இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டேன். நமக்கு சோமாஸுக்கான பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மேல் மாவும் பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லாவே சாஃப்டாகிடுச்சு. பாருங்கள் நம்ம அந்த பூரணம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த கையால் கொஞ்சம் நல்லா உள்ளங்கை வச்சு அழுத்தி பிசைஞ்சோம்னா மாவு நல்லா சாஃப்டாகிடும். இந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா மெல்லுசாக உருட்டுறதுக்கு வரும். நம்ம நல்லா மெல்லுசாக உருட்டும் போது சோமாஸ் நமக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் உருட்டுறதுக்கு. எல்லா மாவையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ சோமாஸுக்கு உருட்டுறதுக்கு ஒரு சப்பாத்தி கட்டை வச்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு மாவு உருண்டையை வச்சுட்டு எந்த அளவுக்கு உங்களால் நல்லா மெல்லுசாக உருட்ட முடியுமோ உருட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும். நீங்கள் மொத்தமாக உருட்டிட்டிங்கன்னா பூரி மாதிரி உப்பி வந்துடும், நமக்கு முறுமுறுன்னு கிடைக்காது. அதனால் மெல்லுசாக எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருக்கிறதால பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா மெல்லுசாக உருட்டுறதுக்கு வருது. இந்த அளவுக்கு நல்லா மெல்லுசாக உருட்டிக்கோங்க. நான் சின்ன சைஸில் தான் மாவு எடுத்துருந்தேன், இந்த அளவுக்கு உருட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் இதில் சோமாஸ் வச்சு எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக லேசாக எண்ணெயோ நெய்யோ மேலே தடவிட்டிங்கன்னா நம்ம செஞ்சு எடுக்கும்போது ஒட்டி பிடிக்காமல் வரும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த மாவை அதில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண பூரணத்தை அது உள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சம் தான் அச்சை விட கொஞ்சம் பெரிய சைஸ் உருட்டுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனால் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வச்சுருக்கேன். அந்த பூரணத்தை பார்த்திங்கன்னா அந்த ஓரங்கள்லாம் படக்கூடாது. ஓரங்களில் பட்டிங்கன்னா சரியாக நமக்கு கவர் பண்ண முடியாது, பிரிஞ்சு வந்துடும் எண்ணெயில் போடும்போது. இப்போ தான் ஓரங்கள்லாம் தண்ணி தொட்டு லைட்டாக தடவி விட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டிங்கன்னா 2 ஓரங்களுமே நல்லா ஒட்டி பிடிச்சி வந்துடும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட சோமாஸ் வச்சு இல்லைன்னா இதே மாதிரி நம்ம ஒரு உருண்டை மாவை எடுத்துகிட்டு நல்லா மெல்லுசாக உருட்டிக்கோங்க. இப்போ நல்லா மெல்லுசாக உருட்டிட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி சில்வர் டப்பாவோட மூடு இல்லை டிஃபன் பாக்ஸ் மூடு இருந்துச்சுன்னா அதை வச்சு எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் ஒரே அளவில் கிடைக்கும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம வெளியில் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ண பூரணத்தை அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஓரங்களை தண்ணி தொட்டு லேசாக அப்படி தொட்டுக்கோங்க. லேசாக தடவி விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து மூடி போட்டு ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி கையால் வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டோம்னா நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். சோமாஸ் வச்சு இல்லைனா கூட நீங்கள் ஒரே மாதிரி எல்லாம் ஒரே சைஸில் அழகாக பண்ணிடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் எடுத்திருந்த அந்த 2 கப் மாவுக்கும் 1.5 கப் பூரணத்துக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 31 சோமாஸ் கிடச்சிச்சு. இப்போ நான் கடாயில் அடுப்பில் எண்ணெய் வச்சு வச்சுருக்கிறேன். நிறைய பேர் இந்த கடாய் கேட்டிருந்தீங்க, நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். 1லேருந்து 10 சைஸ் வரைக்கும் நமக்கு கடாய் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இதில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா சோமாஸ்களை உள்ளே போட்டுடலாம். நீங்கள் ஊற்றுற எண்ணெயை பொறுத்து எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கூடுதலாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 7 சோமாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்த்துட்டு உடனே கலந்து விடாதீங்க. ஒரு சைடு அப்படியே கொஞ்சம் நல்லா வேக விட்டுருங்க. ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்துட்டு அந்த எண்ணெயில் இருக்கிற பபுள்ஸ் அடங்கின பிறகு நம்ம இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுக்கலாம். நம்ம பார்த்து உங்களுக்கு தெரியும் லேசாக பபுள்ஸ் அடங்கிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு வேக விட்டுட்டு இதையுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டோம்னா தான் நல்லா மொறுன்னு அதே சமயத்தில் தீஞ்சு போகாத நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். தீஞ்சு போகல, அதே சமயத்தில் எண்ணெயிலேருந்து பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம்.
நீங்களும் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு இந்த மாதிரி ரொம்ப சுலபமாக மொறுன்னு கொஞ்சம் கூட நமத்து போகாத ஈஸியாக செய்யக்கூடிய சோமாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.